Good morning, students. Good morning. Sir. Good morning, 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 sir. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். how to perform சார்ட்டிங், அது ரிலேட்டடாக வந்து ஒரு ப்ரோக்ராமும் வந்து பண்ணிட்டோம். இன்றைக்கும் அந்த சார்ட்டிங்கை பற்றி இன்னொரு டெக்னிக்கோ another மெத்தட் டு சார்ட் the elements of a given array அது வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நான் பார்த்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஆக்சுவலாக சொல்லிக் கொடுத்த அந்த சார்ட்டிங் டெக்னிக்கு பேர் வந்து செலெக்ஷன் சார்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். எதனால் அது வந்து நம்ம செலெக்ஷன் சார்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, we select one element and compare that element with the next element to the last element. ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து கடைசி எலமெண்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம், செக் பண்ணுறோம். இஃப் நெசசரி வந்து நம்ம ஸ்வாப்பிங் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த எலமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி வேணா இருக்கலாம், பட் நம்ம வந்து ஆர்டராக செலக்ட் பண்ணுறோம், ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணாமல். we select one element, compare it with the remaining elements. For example, if we take an array like this, இப்போ 25, 30, 40 இந்த மாதிரி வந்து elements வந்து இருக்குது அப்படின்னா, we select one element first and compare it with the rest of the elements. அதுக்கு அடுத்த ஃபேஸ் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அப்புறம் இந்த அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, வி செலக்ட் த நெக்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸடாக செலக்ட் பண்ணிட்டு வி கம்பேர் இட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதை வந்து அது கூட நெக்ஸ்ட் எலமெண்ட் கூட ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி நம்ம தேவைப்பட்டா வந்து ஸ்வாப்பிங் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால இந்த சார்ட்டிங்க்கு பேர் வந்து என்னன்னு சொன்னேன். என்ன சார்ட்டிங் இதுக்கு பேர் இப்போ சொன்னனே, செலெக்ஷன் சார்ட். we select one element, that is we select one position and compare the element present at that position with the remaining positions and perform swapping if necessary. Similarly, we select all the elements of the array. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அரே வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு சார்ட் ஆகி முடிஞ்சிருது. அதனால அதுக்கு பேர் வந்து செலெக்ஷன் சார்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த சார்ட்டிங் டெக்னிக்கு பேர் வந்து பபிள் சார்ட். என்ன சார்ட்? Bubble sort. பபிள் சார்ட்டிங். பபிள் சார்ட் அப்படின்னா இந்த டெக்னிக் வந்து பார்க்க போகிறோம். பபிள் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ பபிள்? யாருக்காவது தெரியுமா? சின்ன பசங்க வச்சு விளையாடுவாங்க. ஊதி விளையாடும். அது பபிள்ஸா? தண்ணியில சார். பாருங்க, நிக்கல சொல்றாங்க தண்ணியில பபிள்ஸ் வரும். ஃபிஷ் டேங்க் பார்த்தது இல்லையா நீங்க? ஃபிஷ் டேங்க் பார்த்துருக்கீங்களா? மீன் தொட்டி. அதுல வந்து அந்த மோட்டார் வச்சு அந்த பொம்பு வச்சு ஆக்சிஜன் பண்ணுவாங்க தெரியுமா? அதுல ஃபிஷ் டேங்க்ல பபிள்ஸா வந்துகிட்டே இருக்கும். Yes, sir. அதுதான் பபிள். ஓகே, இந்த பபிள்க்குன்னு ஒரு தனி ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ஏர் பபிள்னா ஏர் பபிள் தான். நீங்க வேற எதுவும் ரொம்பலாம் வந்து யோசிக்க வேண்டாம். பபிள் மீன்ஸ் வாட் இட் இஸ், ஏர் பபிள். அந்த ஏர் பபிள்க்குன்னு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? அது எப்படி பிஹேவ் பண்ணும்? ஃபிஷ் எல்லாம் ப்ரீத் பண்ண யூஸ் பண்ணும். ஃபிஷ் எல்லாம் மூச்சு விடுறதுக்கு அந்த பபுள்ஸ் தேவைப்படுதான். பபுள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்கல, அந்த பபுளுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு அப்படின்னு கேட்டேன். தர்ஷினி, என்ன வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேறீங்க? இது ஜென்ரல் கொஸ்டின் தானே, நான் ஒன்றும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கேட்கல, பொதுவாக கேட்குறேன். இந்த ஏர் பபுளோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு. ஏர் பபுள் அதோடைய ப்ராப்பர்ட்டினா என்ன, அது எப்படி பிஹேவ் பண்ணும் தண்ணியில் அப்படின்றத தான் கேட்குறேன். சொல்லுங்க, ஏர் பபுளை தண்ணிக்குள்ளார வைக்க முடியுமா? ஏர் பபுள் தண்ணிக்குள்ளார இருக்குமா? தண்ணிக்குள்ளார இருக்கிற ஏர் பபுள் என்ன ஆகும்? என் கேள்வி அதான். மேல வந்து ஃப்ளோட் ஆகும். கீழே நீங்க வந்து ஒரு ஏர் பபுள் நீங்க விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே மேல நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரா வந்து போட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராவை போட்டு ஊதுனீங்கன்னா என்ன ஆகும்? ஏர் பபுள் ஃபார்ம் ஆகுது. அந்த பபுள் தண்ணிக்குள்ளாரையா இருக்கு, என்ன ஆகும்? மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பபுள் வந்து நீங்க தண்ணிக்குள்ளார கண்டெயின் பண்ணி வைக்க முடியாதுல்ல. அதான் பபுளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து தண்ணிக்குள்ளார அது வந்து இருக்காது. இட் கம்ஸ் அவுட், வெளியில அது எஸ்கேப் ஆகி போறதுக்கு தான் வந்து பார்க்கும், மேல ஒடியாந்துரும். இந்த பபுள் சார்ட்டும் கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்றது தான். எப்படி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டிங் மெத்தடை நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு சொல்லுங்க எதனால இதை நம்ம பபுள் சார்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ சார்ட்டிங் டெக்னிக்கு வந்து போக போறோம். we are going to discuss this with an example. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த பபுள் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் சார்ட்டிங், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்து அந்த சார்ட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரிசையா இந்த ஹரிசாண்டலா வந்து எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா அதை அப்படியே வந்து வெர்டிக்கலா மாற்ற போறேன். கீழே இருந்து அப்படியே ஒரு நான் வந்து
பண்ண போகிறோம். எப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் தீஸ் ஆஸ் மை இன்புட்ஸ். இதெல்லாம் வந்து நான் இன்புட்டாக வந்து எடுத்துக்கிறேன். இன்புட்ஸ் வந்து போன எக்ஸாம்பிளில் நம்ம என்னென்ன இன்புட்ஸாக வச்சுருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஓகே, எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு 5 எலிமெண்ட் வந்து நம்ம இன்புட்டாக எடுத்துக்குவோம். என்னென்ன அந்த 5 எலிமெண்ட் அப்படின்னா 23 போட்டுக்கிறேன், 23, 63, 14, 12 அண்ட் 25. இந்த 5 எலிமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு இதான் வந்து என்னுடைய இன்புட்ஸ். என்னுடைய இன்புட்ஸ் அப்படின்னா இதனுடைய இண்டெக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும். திஸ் இஸ் வாட் இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, 2, பொசிஷன் சொல்கிறேன். இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து பொசிஷன். n வேல்யூ வந்து நான் 5 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு வாட் 5. நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 5. இப்போ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் 5 அப்படின்னா இப்போ இது வந்து அரே a ஆஃப் 0ல 23 இருக்கு, a ஆஃப் 1ல 63 இருக்கு, லைக் திஸ். இது வந்து அரே உள்ளார இருக்கிற வேல்யூஸ். இப்போ இந்த சார்ட்டிங் எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இண்டெக்ஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். ஓகே, இந்த சார்ட்டிங் டெக்னிக் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to compare the last element with the previous element. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து கூட வந்து செய்யலாம். பட் இது பபுள் சார்ட்ன்றதுனால நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக எக்ஸ்பிளனேஷன் இப்படி வச்சுக்கிறேன். I am going to compare the element at position 4 and 3. 4 and 3 வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எது சின்ன எலிமெண்ட்டு எது பெரிய எலிமெண்ட்டாக இருக்குது? இது ஆல்ரெடி 4 and 3 சார்ட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இது சார்ட்டாக இருக்கா? 3rd பொசிஷன் அண்ட் 4th பொசிஷன் ஆர்டராக இருக்கா? No, sir. நோவா எஸ்ஸா? எல்லாம் பார்த்து சொல்லுங்க. 3rd and 4th மட்டும் எடுத்துக்கோங்கம்மா. இது ரெண்டும் இப்போ சார்ட்டாக இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். இது ஆமா, சின்ன எலிமெண்ட் மேலே இருக்குது, பெரிய எலிமெண்ட் கீழே இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்வாப் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்வாப் பண்ணணுமா வேணாமா? வேணாம். ஸ்வாப் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்வாப் பண்ண வேண்டாம் அப்படின்னா எனக்கு வந்து அப்படியே தான் வந்துடும். அந்த 23 இங்கே அப்படியே வந்து எனக்கு 63, அதுக்கப்புறம் இங்கே 14, இங்கே அப்படியே 12, இங்கே என்ன இருக்குது அந்த 25 அப்படியே வந்துருக்கும். ஸ்வாப்பிங் வந்து எனக்கு பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வேறு 2 பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். என்ன எது 2 தெரியுமா? யூ ஹவ் டு டேக் தீஸ் 2. இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேரிசன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்தோம், அடுத்தது இது ரெண்டையும் எடுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு சின்ன எலிமெண்ட் வந்து 2nd பொசிஷனில் இருக்கணும், பெரிய எலிமெண்ட் வந்து எங்கே இருக்கணும்? 3rd பொசிஷனில் இருக்கணும். இங்கே ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் இல்லையா? பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடுது? அந்த அரே இப்போ 23, 63, 14, 14 12 இங்கே ஸ்வாப் ஆகிடுது இல்லையா? ஸ்வாப் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன வரணும்? கீழே வரும். இது 2 தான் ஸ்வாப் ஆகிடுது இல்லையா? ஸோ அப்போ எனக்கு 14 இங்கே வந்துடும், 25 வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இதான் இப்போ எனக்கு இந்த அரே இப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருது. இதுக்கு அடுத்தது எந்த 2 பொசிஷன் எடுத்து கம்பேர் பண்ணணும் சொல்லுங்கள்? செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் 2nd பொசிஷனையும் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஸ்வாப் பண்ணணுமா? எஸ் சார். ஸ்வாப் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? 23 இங்கே என்ன வந்துடும்? 12 வந்துடும், இங்கே 63 வந்துடும், இங்கே 14 வந்துடும், இங்கே 25 வந்துடும். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் மை அரே. இப்போ எந்த 2 பொசிஷன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அண்டு அதான் 0 அண்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஸ்வாப்பிங் பண்ணணுமா? எஸ் சார். பண்ணணும். ஸோ பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ அரே எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன ஆகிடுது? இங்கே இந்த பொசிஷனில் 12 வந்துடுது, இங்கே 23 இருக்குது, இங்கே 63, இங்கே 14, இங்கே 25. கரெக்ட் தானே? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் ஆக்சுவலாக ஸ்டேஜ் 1. ஃபஸ்ட்டு ஃபேஸில் எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு செய்யும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது. இப்போ ஃபேஸ் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கம்பேரிசன். இந்த 4 கம்பேரிசனோட முடிவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யாராவது கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே, பார்த்து சொல்லலை அப்படின்னாலும் அப்படியே வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த ஃபேஸுக்கு போகிறோம், ஸ்டேஜ் 2. செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன செய்கிறோம்? இதே தான் அந்த அப்படியே அந்த 0, 1, 2, 3 எல்லாம் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து அப்படியே வந்து வச்சுப்போம். 0, 1, 2, 3, 3 அண்டு 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். என்னுடைய எலமெண்ட்ஸ் இப்போ என்னவா இருக்குது? இங்கே இந்த அரே தான். இந்த அரேவை தான் அப்படியே வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே 63, 14 அண்டு 25 இல்லையா? ஓகே, இப்போ இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸில் நம்ம எடுத்துக்கிற அரே வந்து இதுதான்.
ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? திரும்ப அதே மாதிரி இப்படி தான் ஆரம்பிக்கணும். கீழே இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். தேர்டையும் ஃபோர்த்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா பார்த்து சொல்லுங்கள். ஸ்வாப்பிங் இஸ் நாட் நெசசரி. ஸ்வாப்பிங் நாட் நெசசரின்றதுனால அந்த அரே எலமெண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். 63, 14 அண்டு 25 அரே எலமெண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து எனக்கு மெயின்டைன் ஆகுது. ஓகே, அடுத்தது இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணணும். செகண்ட் அண்ட் தேர்டை கம்பேர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்டை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் சார். ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ 12, 23, 63 பண்ணணும் சார். 14 வரணும். இந்த மாதிரி நான் செக் பண்ணுவேன். 63 அண்ட் 25. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுத்த ரெண்டு கம்பேரிசன் எது? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். இதை கம்பேர் பண்ணுறோம். இதை கம்பேர் பண்ணால் ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும் சார். ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸ்வாப்பிங் பண்ணணுன்றதுனால இப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடும்? அங்கே 12 அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன வந்துடும்? 14, 25. ஓகேவா? அதுக்கப்புறம் எது ரெண்டு எடுத்து கம்பேர் பண்ணணும்? 0 and 1. தேவையா இது? இந்த கம்பேரிசன் தேவையா? தேவையில்லை. ஆல்ரெடி இப்போ ரெண்டு ஸ்டேஜ் 2ல முதல் ரெண்டு எலமெண்ட் ஆல்ரெடி என்ன ஆயிடுது? ஸ்வாப் ஆயிடுது. ஒரு ஸ்டெப்பாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு கம்பேரிசன் தேவையில்லை. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்டேஜ் 3 வந்து போட போகிறோம். ஸ்டேஜ் 3ல எனக்கு இதுதான் வந்து இன்புட்டு. ஸோ இப்போ ஸ்டேஜ் 3. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துலயே நான் வந்து இதையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேஜ் 3ல என்னுடைய அரே எலமெண்ட்ஸ் வந்து இதுதான் இல்லையா? ஸோ இப்போ அதை அப்படியே வந்து எழுதிக்குவோம். 0 அந்த இண்டெக்ஸையும் வந்து போட்டுக்கிறேன். திஸ் இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 அண்டு 4. இப்போ அரே எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கு? 12, 14, 23, 63 அண்டு 25 இருக்கு. ஓகேவா? இப்போ இதான் வந்து அரே எலமெண்ட்ஸ். இப்போ எது ரெண்டுத்தை கம்பேர் பண்ணணும்? இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம ஆரம்பிக்கிறது கடைசியில் இருந்தால் கடைசி ரெண்டு, அதுக்கு முதல் ரெண்டு அப்படியே பக்கத்து எலமெண்ட்டை தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தை தான் கம்பேர் பண்ணுறோம். இது கம்பேர் பண்ணுறப்ப ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ணணும். இப்போ பண்ணணும் அப்படின்னா இப்போ அரே வந்து எப்படி மாறிடும்? எனக்கு 23 இங்கே என்ன வந்துடும்? 25ம் இங்கே 63. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ இது ரெண்டுத்தை எடுத்து கம்பேர் பண்ணணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். பட் இங்கே ஸ்வாப்பிங் பண்ணணுமா வேணாமா? பண்ண வேண்டாம். ஸோ ஸ்வாப்பிங் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால எனக்கு 12, 14, 23, 25 அண்ட் 63. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த இதில் வந்துடுது. ஸோ ஃபைனலாக தேர்ட் ஃபேஸில் இந்த மாதிரி இப்போ ஃபோர்த் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே தேர்ட் ஃபேஸ்லேயே ஆக்சுவலாக அரே எலமெண்ட் சார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மளுடைய அல்காரிதம் படி, அந்த ப்ரொசீஜர் படி நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பும் இந்த எக்ஸாம்பிளில் எனக்கு இங்கேயே சார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்தோடய எனக்கு சார்ட் ஆகிடுச்சு. பட் யூஷுவல் ப்ரொசீஜர் படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபோர்த்துக்கும் போகணும். ஸோ ஃபோர்த்தில் போய் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் டு டூ த சேம் டாஸ்க். 0, 1 அரே இந்த ஃபோர்த்து ஃபேஸில் எனக்கு அரே எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வி ஹாவ் வாட். இப்போ எது ரெண்டை கம்பேர் பண்ணணும்? இது ரெண்டை கம்பேர் பண்ணி ஸ்வாப்பிங் இப்போ பண்ணணுமா வேணாமா? நாட் நெசசரி. ஸோ 12, 14, 23, 25, 63 அவ்வளோதான். இது வரைக்கும் இப்போ நம்ம வந்து பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஸ்வாப்பிங் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வேறு ஒரு மாதிரியான எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா கடைசி வரைக்கும் கூட ஸ்டார்ட் ஆகாமல் இந்த ஸ்டேஜில் போய் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கூட சம்டைம்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் n வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மொத்தம் எனக்கு 4 ஃபேஸஸ் வந்து நடக்குது. ஒரு ஃபேஸ்குள்ளாரையும் எத்தனை கம்பேரிசன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சுவலாக இந்த மார்க்கிங் வந்து காட்டுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் அதை செலெக்ஷன் சார்ட்னு சொல்கிறோம், இதை வந்து பபுள் சார்ட்னு சொல்கிறோம். அதை ஏன் செலெக்ஷன் சார்ட்னு சொல்கிறோன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இதை ஏன் பபுள் சார்ட்னு சொல்கிறோன்னு இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க.
சொல்லுங்க, எதனால இதை வந்து பபுள் சார்ட்னு சொல்றோம்? பபுள்னா என்னன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, பபுளுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்றதும் பார்த்தாச்சு. கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல ஒண்ணுனா அந்த மாதிரி ஆகுதா? கீழே இருந்து ஒன்றும் நம்ம கீழே இருந்து கம்பேர் பண்ணிட்டு போறதுனால அதுக்கு பேர் பபுள் சார்ட்டா? அப்படி கிடையாது. ஆர்டர் என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸை மட்டும் தனியா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த மட்டும் நீங்க உங்க மொபைல் ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் அரே எலமெண்ட்டு. இந்த ஒரிஜினல் அரே எலமெண்ட்ல ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எது? 12 தானே. இந்த ஃபேஸுடைய எண்டில், ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸுடைய எண்டில் பாருங்க, 12 என்ன ஆயிடுச்சு? 12 என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிருக்கு பாருங்க. புரியுதா? 12 12 வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 12 இங்கே இருந்திருக்கு. என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? கீழே போகவே போகாது, ஸ்மாலஸ்ட் அப்படியே மேலே போயிருக்கா, பபுள் மாதிரி. இதான் வந்து பபுளுடைய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் என்ன இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன? 14. ஓகே, 14 இந்த பொசிஷனில் இருக்கு. இங்கேயும் அந்த பொசிஷனில் தான் இருக்கு. இங்கே என்ன இருக்கு பாருங்க, மேலே போயிடுச்சு. ரெண்டாவது, அது இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே போகாது, பபுள் தானே, இதுக்கு மேலே போகுமானா போகாது. இது இருக்க வேண்டிய இடத்துக்கு இது வந்துடுச்சு. தேர்ட் ஃபேஸில் வந்து என்ன? மூணாவது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆக்சுவலாக வந்து என்ன? 23 மாறவே இல்லை, அதே இடத்துல தான், அப்படியே தான் இருந்திருக்கு. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடம் அதுதான். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது? 23க்கு அப்புறம் 25, அதுவும் அப்படியே தான், அதே பொசிஷனில் தான் வந்துருந்துருக்கு. இப்போ 4 எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே போதும். 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, 4 எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக 5வது எலமெண்ட் 5th பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ புரியுதா? இது நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. இந்த பபுளுடைய ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இதில் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு 10-15 நம்பர் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பபுளப் ஆகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராகவே வந்து புரியும். ஸோ அதனால தான் இந்த சார்ட்டிங்க்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம பபுள் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கிங்க டக்குன்னு. இதுக்கு ப்ரோக்ராம் யார் எழுத போகிறா? நான் எழுத போகிறதில்ல. நீங்கள் இன்றைக்கி இதை ஹோம்ஒர்க்கா, இன்றைக்கி நாளைக்கும் லீவ் தானே, ஸோ ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். லூப்பெல்லாம் வந்து அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வரும். இப்போ பாருங்களேன், இதுலேயும் இதுதான் ஆக்சுவலாக 1 2 3 4ன்றது ஐ வேல்யூ தான். ஓகே, இப்போ எப்படி வந்து இதுக்கு லூப் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்படின்னா, நம்ம வந்து ஐ எப்போதும் போல் நமக்கு சொல்லணும், இந்த மாதிரி போட்டு தான். ஐ வந்து 0வாக இருக்கும், 1ஆக இருக்கும், 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும், 4ஆக இருக்கும். ஐ 0வாக இருக்கும்போது ஜே வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜே வந்து எங்கே ஆரம்பிக்கணும்னா, ஜே எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஜே வந்து எனக்கு இதை பாருங்களேன், ஜே இதான் ஆக்சுவலாக ஜே, இது உள்ளார இருக்கிற ஒன்று ஜே. ஸோ ஜே வந்து 4 3 2 1 அப்படி வரணும் எனக்கு ஜே. ஸோ 4 3 2 1. ஸோ ஐ வந்து 0வாக இருக்கும்போது இதை நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன், இதை 0வாக மாற்றிக்கிறேன். இதை ஐ வந்து 0லேருந்து 3 வரைக்கும் 4 வரைக்கும் போகாது. 0 1 2 1 3 அப்படி இருக்கும்போது ஐ 0வாக இருக்கும்போது ஜே வந்து 4 3 2 1 வரைக்கும் வரணும், 1. அதுக்கப்புறம் ஐ 1ஆக இருக்கும்போது ஜே 4 3 2 வரைக்கும் வரணும். ஜேவோட வேல்யூ வந்து எது? 4 3 2. ஐ 2ஆக இருக்கும்போது ஜே வந்து 4 3 மட்டும்தான். ஐ வந்து 3ஆக இருக்கும்போது ஃபோர்த் வேல்யூ வித் தேர்ட் வேல்யூ, இந்த பாட்டத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இங்கே எதை நான் வந்து ஜேக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இதான் ஜேன்ட்டு இந்த பாட்டத்தை எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கம்பேரிசன் பாருங்கள். ஐ வந்து 0வாக இருக்கிறப்ப இப்போ செலெக்ஷன் சார்ட்டில் நம்ம எந்த ரெண்டு ஐயையும் ஜேயையும் கம்பேர் பண்ணோம். ஓகே, ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஜே1 செலெக்ஷன் சார்ட்டில் கம்பேர் பண்ணோம். செலெக்ஷன் சார்ட்டில் ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் ஏ ஆஃப் ஜே கம்பேரிசன் இப்படி இருந்தது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணோம். ஓகே, இது வந்து செலெக்ஷன் சார்ட்டில். இந்த சார்ட்டில் வந்து எந்த ரெண்டு பொசிஷனை கம்பேர் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? திஸ் இஸ் இன் செலெக்ஷன் சார்ட்டு. ஓகே, இந்த மாதிரி அந்த லூப்குள்ளார கம்பேரிசன் பண்ணோம். இந்த லூப் இந்த இதுக்கு எது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் தெரியுமா? ஏ ஆஃப் ஐ, ஐயை வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. ஜே வித் ஜே -1 பொசிஷனை தான் கம்பேர் பண்ணணும். ஏ ஆஃப் ஜே கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் ஏ ஆஃப் ஜே லெஸ்ஸர் தேன் ஏ ஆஃப் ஜே -1 தான்
பக்கத்து எலமெண்ட்டோட தான் கம்பேர் பண்ணுறோம். ஜேத் எலமெண்ட் இதுதான் ஆக்சுவலாக ஜே. இங்கே பாருங்களேன், ஜே ஐ வந்து 0வா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் வந்து என்ன, 4th எலமெண்ட் வித் 3rd எலமெண்ட். ஸோ இப்போ 4th ஐ ஜே வந்து 4ஆ இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த லூப் வந்து இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு முதல்ல யோசிங்க. அந்த லூப்குள்ளார வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ வந்து 0ஆகவும் ஜே வந்து 4ஆகவும் இருக்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது இதுதான். 4th பொசிஷன் வித் ஜே -1. ஜே இப்போ இதுக்கு வந்து ஜே வேல்யூ 4 அப்படின்னா ஜே வேல்யூ வந்து 4 அப்படின்னா 4th பொசிஷன் வித் 4 - 1th பொசிஷன். ஜே ஆக்சுவலாக டிக்ரிமெண்ட் ஆகணும். ஜே 4ல் ஆரம்பித்து 1ல் போய் முடியணும். அப்படின்னா இதுக்கு ஜே லூப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்? ஐ லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஈஸி. இது செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணமோ அதே தான் எக்ஸாக்டாக. பட் ஜே லூப் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. 4ல் ஆரம்பிக்கணும், அதாவது n-1ல் ஆரம்பிக்கணும். முடிகிறப்ப எதில் முடியணும் பாருங்கள், i+1ல் முடியணும். ஏன்னா இங்கே 1ல் முடியுது, இங்கே 2ல் முடியுது, இங்கே 3ல் முடியுது, 4ல் முடியுது, அதாவது i+1ல் முடியுது. ஓகே, ஸோ கொஞ்சம் யோசிங்க. நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன், ஒரு லாஜிக்கை ஒரு 75% சொல்லிட்டேன். லாஜிக்கை கம்ப்ளீட்டாகவே சொல்லிட்டேன். பட் இது ப்ரோக்ராமாக எப்படி பண்ணணுன்ற அந்த லூப் கன்ஸ்ட்ரக்ஷனையும் கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டேன். எது ரெண்டத்தை எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கம்பேரிசனில் இது எடுத்துக்கக்கூடாது, இது செலெக்ஷன் சார்ட்டு. இங்கே நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது ஜேத் எலமெண்ட் வித் ஜே -1th எலமெண்ட். ஜே 4ஆக இருந்துச்சுன்னா வித் 3rd எலமெண்ட், ஜே 3ஆக இருக்கும்போது 2nd எலமெண்ட்டோட, அந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு போகணும். இதை நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட்டு கான்செப்டுக்கு போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக சார்ட்டிங். இப்போ 2 விதமான சார்ட்டிங் பார்த்துருக்கோம், செலெக்ஷன் சார்ட் அண்டு பபிள் சார்ட். இது இல்லாமல் வி ஹேவ் இன்சர்ஷன் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு, இப்படிலாம் வந்து இருக்குது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகும்போது பார்ப்போம். இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து சர்ச் பண்ணுறது. என்ன பண்ணுறது? சர்ச். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்ச்? சர்ச் தேடுறது. இதுவும் இப்போ அதே தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அரேக்குள்ளார தேட போகிறோம். அரேயில் கொஞ்சம் எலமெண்ட்ஸை இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஒரு எலமெண்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக வந்து சர்ச்சிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருவோம் சர்ச் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ அரே எலமெண்ட் வந்து ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏ அப்படின்ட்டு ஒரு அரே இருக்குது. இந்த அரேக்குள்ளார வந்து எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அசெண்டிங் ஆர்டரில் தான் ஆக்சுவலாக இந்த சர்ச் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சர்ச்சிங் டெக்னிக்கு மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8, இன்னும் 2 எலமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிறேன், 87 அண்டு 54. இதெல்லாம் இப்போ அந்த அரே உள்ளார உள்ள எலமெண்ட்ஸ். ஸோ அரேன்னு நான் போடுறப்ப நான் இது ஹரிசாண்டலாக போடுறேன், வெர்டிக்கலாக போடுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. எப்படி வேணால் நீங்கள் ஆக்சுவலாக வந்து அரேவை போடலாம். அது பபிள் சார்ட்டுன்றதுனால அதை புரிய வைக்கணுன்றதுக்காக அரேவை வந்து நான் வெர்டிக்கலாக வந்து எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் போடுவோம். ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ அரே எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு அப்படி தான் வந்து இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ 0 மொத்தம் இந்த அரேயில் வந்து 10 எலமெண்ட் வந்துருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டாக வாங்கிக்கிறோம். சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கெட் எ கீ எலமெண்ட், இல்லைனா வந்து சர்ச் கீ அப்படின்ட்டு சொல்கிறோம். சர்ச் கீயை வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். சர்ச் கீன்றது இந்த அரே உள்ளார உள்ள எலமெண்ட்டில் ஏதோ ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா இல்லாமல் கூட வந்துருக்கலாம். இப்போ சர்ச் கீ வந்து நான் இதுக்கு என்ன இன்புட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா 47. சர்ச் கீனா ஒன்றும் இல்லை, இந்த அரேக்குள்ளார நான் தேட வேண்டிய எலமெண்ட் என்ன, அதான் வந்து சர்ச் கீ. ஓகே, ஸோ நான் தேட வேண்டிய எலமெண்ட் வந்து 47. இது ரெண்டையும் இந்த அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்துட்டு சர்ச் கீயும் இன்புட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன தெரியுமா வரணும்? அவுட்புட்டு இந்த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் எந்த பொசிஷனில் 47 இருக்குது? 6th பொசிஷனில் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக இதுக்கு என்ன டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஒரு அரேவை வந்து நம்ம ஒரு அரேக்குள்ளார ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டு எந்த பொசிஷனில் இருக்குது, பொசிஷனை கண்டுபிடிக்கணும். எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து 47 எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? 6th பொசிஷனில் இருக்குது. எனக்கு அவுட்புட் வந்து the element is found at position 6 அப்படின்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஒருவேளை நீங்கள் வந்து இன்புட் வந்து 49 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 49 இந்த அரேக்குள்ளார எந்த இடத்துல இருக்குது? எங்கேயுமே இல்லை. அப்போ அதுக்கு அப்போ வந்து அவுட்புட்டில் என்ன வரணும்? அந்த எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த அரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வரணும். ஓகே, ஸோ சர்ச் பண்ணுறதுன்றது இதுதான். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் வேல்யூ
எலமெண்ட்னா வேல்யூ, ஒரு வேல்யூ அது எந்த இடத்துல இருக்குது அந்த அரேக்குள்ளார அப்படின்னு தேடுறதுக்கு பேர் தான் வந்து சர்ச்சிங். ஓகே, அதில் 2-3 டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம ஒரு 2 டெக்னிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த டெக்னிக்கு பேர் வந்து சீக்வன்ஷியல் சர்ச். நம்ம பார்க்க போகிற அந்த டெக்னிக்கு பேர் என்ன சர்ச்சு? சீக்வென்ஷியல். சீக்வன்ஷியல் சர்ச். ஓகே, ஸோ இது என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகுதுன்னா இந்த சீக்வன்ஷியல் அப்படின்ற மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். சீக்வன்ஷியல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சீக்வன்ஸ், இந்த வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சீக்வன்ஸ்? சீக்வன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்டரா, வரிசையா, எப்படி வேணால் சொல்லலாம். 1 by 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போயும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 47 நான் வந்து இப்போ தேட போகிறேன். இந்த அரேக்குள்ளார எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட போகிறேன். இப்போ அந்த அரேயில் இது A0ல் என்ன இருக்குன்னு தெரியுது, A1ல் என்ன இருக்குன்னு தெரியுது, 2ல் 3ல் 4ல் என்ன எந்தெந்த பொசிஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலாக பார்க்கறதுனால தெரியுது. பட் சிஸ்டம் மெமரிக்குள்ளார போச்சுன்னா எந்த பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம இந்த சர்ச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அதே 47 இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகே, கீன்னு போட்டுப்போம். அதுக்கு பேர் கீ ஈக்குவல் டு 47. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சீக்வன்ஷியல் சர்ச்சில் A0வும் A0ல் இருக்கிற வேல்யூவும் 47ம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். ஈக்குவலாக இருக்குது? நோ சார். நோ அப்படின்னா ஒன்றும் பண்ணாமல் அடுத்ததுக்கு போகிறோம், அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறோம். அடுத்த எலமெண்ட் வந்து என்ன, அடுத்த பொசிஷனில் என்ன இருக்குது, அடுத்த பொசிஷனுக்கு போகிறோம். அடுத்த பொசிஷனில் 63 இருக்குது. இந்த இது கீயோட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறோம். மேட்ச் ஆகுதா? நோ சார். நோ. அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ மேட்ச் ஆகுதா? நோ, மேட்ச் ஆகலை. அடுத்தது போகிறோம். மேட்ச் ஆகுதா? இல்லை. அடுத்தது போகிறோம். இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வரைக்கும் போகிறோம். மேட்ச் ஆகிட்டு இருக்கும்போது எங்கே போய் மேட்ச் ஆகுதோ அங்கே இந்த 6th பொசிஷனில் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ 6th பொசிஷனில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸ், இது ஆக்சுவலாக ஐயில் தானே இருக்கும், இந்த இண்டெக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் லாஜிக்கு. ஓகே, ஸோ ஓரளவு வந்து சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக இப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் we have to ஸ்டார்ட். இதுக்கும் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் தான் வந்து நீங்கள் எழுதுறீங்களா, நானே எழுதிட்டுமா? ஓகே, இதுக்கான கோடிங் நான் எழுதிடுறேன். இன்னொரு சர்ச் இருக்குது, அதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா we are going to start. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும், இன்புட் வாங்கணும். எத்தனை நம்பருன்றதை, மொத்தம் எத்தனை அரேயில் இருக்க போகுதுன்ற அந்த நம்பரை வந்து இன்புட் வாங்கணும். ஸோ என் வேல்யூ வந்து ரீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்ட் அ ஃபார் லூப்பு. எதுலேருந்து? 0லேருந்து n-1, 0லேருந்து n வரைக்கும், 0லேருந்து 0 to n-1 வந்து ஒரு ஃபார் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். எதை ரீட் பண்ணுறோம்? A of i வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ A of i ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு i. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்புட் வந்து வாங்கணும். என்ன கீ வேல்யூ, என்ன எந்த கீயை நம்ம இந்த அரேக்குள்ளார சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கீ வேல்யூவை இன்புட்டாக வந்து வாங்குகிறோம். அப்புறம் வந்து கீ வேல்யூவை இன்புட்டாக வாங்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபவுண்டுன்ற வேரியபிளோட இனிஷியல் வேல்யூ 0வாக இருக்க போது ஃபவுண்டு ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து 1ஆக மாறிடும். இல்லைனா கடைசி வரைக்கும் வந்து 0வாகவே தான் வந்து இருக்கும். ஃபவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் 0 திரும்ப அதே மாதிரி ஃபார் லூப் தான் n-1 வரைக்கும் போகிறோம். இங்கே ஆக்சுவலாக நான் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் நான் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் உள்ளதை எனக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இது உள்ளார நம்ம வந்து ஒரு ஒர்க் வந்து செய்ய போகிறோம். என்ன ஒர்க் அப்படின்னா we are going to check. என்ன செக் பண்ண போகிறோம்? இஃப் key is equal to a of i அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். ஈக்குவலாக இருந்ததுன்னா வந்து என்ன செய்யணும், ஈக்குவலாக இல்லைன்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்றத இந்த சைடில் வந்து போட்டு போகிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபவுண்டை வந்து 1ன்னு மாற்றிக்க போகிறேன். ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு வாட் வி டூ இஸ் வி எக்ஸிட் அவுட் ஆஃப் த ஃபார் லூப் அவுட்டு நம்ம வந்து வெளியில் வரலாம். இல்லை அப்படின்னா வந்து என்ன செய்யலாம்னா அந்த பொசிஷனையும் நான் வந்து ஒரு எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். POS இஸ் ஈக்குவல் டு ஐ, POS இஸ் ஈக்குவல் டு ஐன்னு போட்டுக்கிறேன். ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல நான் வந்து லூப் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐ.
அப்படின்னு சொல்லி லூப்பை வந்து நான் வந்து இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். லூப்பை மட்டும் வெளியில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணுறேன். பவுண்ட் வந்து 0வா இருக்கா 1ஆ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, பவுண்ட் வந்து 1 அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்குது தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, டிஸ்பிளே ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி போடுறீங்க. டிஸ்பிளே ஃபவுண்டு அப்படின்னு அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஐ வேல்யூவும் அது கூடவே டிஸ்பிளே பண்ணிடுறீங்க. ஒருவேளை அந்த எலமெண்ட் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா யூ ஹாவ் டு சே தட் எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். அதை வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு அந்த மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறீங்க. அண்ட் ஃபைனலி வாட் வி டூ, வி ஸ்டாப். ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்ட்டு, இது வந்து ஸ்டாப். நடுவில் வந்து அந்தந்த சிம்பிள்ஸை வந்து நீங்கள் போடணும். இங்கே ப்ராசஸிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து கிடையாது. அசைன்மெண்ட் ஒர்க்கு நம்ம இதை செஞ்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அசைன்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து கண்டிஷன் செக்கிங். ஸோ கண்டிஷன் செக்கிங்ஸுக்கு வி ஹாவ் டு ரீட். இதெல்லாம் வந்து இன்புட்டு போட்டுங்க. அப்படியே நீங்கள் அப்படியே ஃப்ளோ சார்ட் அப்படியே நோட் பண்ணிங்க சைமல்டேனியஸாக. நான் இங்கே போட்டுட்டு இருக்கும்போது நீங்களும் அங்கே நோட் பண்ணிக்கிங்க. இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை அழிக்கவும் முடியலையே. ஆக்சுவலாக இது இப்படி வரக்கூடாது. அழிக்கிறதுக்கு இதே யூஸ் பண்ணிப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போகலாம். ஃப்ளோ சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம இன்புட் வாங்குகிறோம். இந்த பொசிஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். அப்புறம் கீ வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 வேல்யூஸ் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் 24. இப்போ நான் ரொம்ப பேசிக்கான ஒரு சர்ச் ப்ரோக்ராம் தான் எழுதுகிறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லுவேன். அதை நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம். ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்புட்டாக இந்த அரே ஏல எனக்கு இந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இந்த அரேக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இருக்குது. அரேக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த அரேவுடைய பொசிஷன் இன்புட்டாக ஒரு கீன்னு ஒன்று இன்புட்டாக வாங்குகிறோம்ல, அந்த கீ வந்து 96 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ அப்படியே இந்த ப்ரோக்ராம் அப்படியே வாங்கலாம். இன்புட்லாம் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் நான் இப்போ இங்கேருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரீடு கீக்கு வந்து 96ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். ஃபவுண்டுக்கு இனிஷியலாக வந்து வேல்யூ நம்ம என்னென்னு வைக்கிறோம், 0 அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஃபவுண்டுக்கு வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி வைக்கிறோம். இது இல்லாமல் நம்ம வேறு என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமா, ஐ மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபவுண்ட் வந்து இனிஷியலாக 0 இருக்குது. இப்போ ஐயும் வந்து இனிஷியலாக வந்து என்னன்னு இருக்குது, 0ன்னு தான் இருக்குது. ஐயும் இனிஷியலாக 0ன்னு இருக்குது. நம்ம உள்ளர போய் செக் பண்ணுறோம். கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐயான்னு. ஏ ஆஃப் ஐன்னா வந்து 15, கீயில் 96 இருக்குது. இது ரெண்டும் ட்ரூவா ஃபால்ஸா இந்த கண்டிஷனு? 96 15 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். 96 இஸ் ஈக்குவல் டு 15. கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த லூப் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ்னா இங்கே வரணும். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்னா இப்படி போகணும் இல்லையா? நெக்ஸ்ட் ஐ வேல்யூ. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ வந்து இப்போ ஐ வந்து என்ன ஆகுது, ஐ வந்து இப்போ எனக்கு 1 ஆகுது. இப்போ நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஏ ஆஃப் ஐயில் 36 இருக்குது, கீழே 96 இருக்குது. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலைன்றதுனால நெக்ஸ்ட் ஐ வேல்யூ 2 செகண்ட் பொசிஷனோட கம்பேர் பண்ணுறோம், ஈக்குவலாக இருக்கான்னு. இட் டஸ் நாட் மேட்ச்சு. அதனால் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே அடுத்த ஐ வேல்யூக்கு போகிறோம். அடுத்தது வந்து 3. ஐ வேல்யூ இப்போ எனக்கு 3 ஆகிடுது. இப்பயும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். 96 இஸ் ஈக்குவல் டு 96 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூனதும் நம்ம இங்கே வந்து இந்த வழியாக வரும். இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபவுண்டை வந்து என்னன்னு மாற்றிக்கிறோம், 1. ஆல்ரெடி 0ன்னு இருக்குல்ல, அந்த ஃபவுண்டை வந்து இப்போ நம்ம 1 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு
பிஓஎஸ்ன்னு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பிஓஎஸ்ல இனிஷியலாக வந்து ஒன்றும் இருக்காது. அந்த பிஓஎஸ்ல இப்போ வந்து நம்ம எதை ஸ்டோர் பண்ணுறோம்? ஐயை ஸ்டோர் பண்ணுறோம். பிஓஎஸ் ஈக்குவல் டு ஐ. ஐயில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அந்த 3யை கொண்டு போய் பிஓஎஸ்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ பிஓஎஸ் 3 ஆகிடுது. அப்புறம் அடுத்தது வந்து ஐ வந்து 4 ஆகுது. 4 ஆகும்போது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். மேட்ச் ஆகலை. ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ ஐ வந்து 5ம் ஆகிடும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இங்கே வந்துடும். இங்கே ஃபவுண்டு வந்து நம்ம ஃபவுண்டு வந்து 0 இருக்கா 1 இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபவுண்டு 1 இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஃபவுண்டோட வேல்யூ என்னன்னு இருக்கு? 1 தான் இருக்குது. 1ன்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் ட்ரூன்னு அர்த்தம். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஐ எதை டிஸ்பிளே பண்ணுறோம்? சாரி, ஐயை டிஸ்பிளே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஆக்சுவலாக பிஓஎஸை டிஸ்பிளே பண்ணணும். மாற்றிக்கிங்க நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா. பொசிஷனை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ பொசிஷனில் வந்து எனக்கு என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ அப்போ த எலமெண்ட் இஸ் ஃபவுண்டட் பொசிஷன் 3 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும். புரிஞ்சுதா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு? சீக்வன்ஷியல் சர்ச். ஒருவேளை 96 இல்லாமல் நான் வேறு ஏதோ 99 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் மேட்ச் ஆகாது, இங்கேயும் மேட்ச் ஆகாது, லூப்பும் முடிஞ்சிடும். அப்போ ஃபவுண்டு வந்து என்னவாயிடும்? 0வாகவே இருக்கும். ஃபவுண்டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த வழியாக போய் நாட் ஃபவுண்ட், எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை ப்ரோக்ராம் போகலாமா? இப்போ அப்படியே இந்த ஃப்ளோ சார்ட்டை ப்ரோக்ராமாக இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு யூஸ் த வேரியபிள்ஸ். என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஐஎன்டி என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன்புட்டாக வாங்குறதுக்கு n யூஸ் பண்ண போகிறோம். ஐன்னு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கீன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபவுண்டுன்னு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது இனிஷியலாகவே அந்த ஃபவுண்ட் வேல்யூவை 0ன்னு வைக்க போகிறோம். அதனால் ஃபவுண்டு 0ன்னு இங்கேயும் ஆக்கிடுறோம். நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃப்ளோ சார்ட்டில் இந்த இடத்துல ஆக்கியிருக்கேன். பட் ஃபவுண்ட் இனிஷியலாக லூப் முன்னாடியே 0ன்னு ஆகிடணும், அவ்வளோதான். வேறு என்ன? அப்புறம் பொசிஷன், எந்த பொசிஷனில் எலமெண்ட் இருக்குன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்காக பிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பிரிண்ட்எஃப் வழியாக இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வரும். ரீட் n அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து என்னது? ஒரு பிரிண்ட்எஃப் வழியாக எலமெண்ட்டை ரீட் பண்ண போகிறோம். பிரிண்ட்எஃப் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த அரே. அரேவை டிக்ளேர் பண்ணவே இல்லையே. நான் அரேல தானே ஸ்டோர் பண்ணணும் நம்ம. ஸோ அரேவையும் டிக்ளேர் பண்ணிப்போம். ஏ ஆஃப் ஒரு 25 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். 25, n அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்பர் ஆஃப் மொத்தம் அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு நம்ம ஸ்கேன் ஆஃப் வழியாக இன்புட் வாங்கிப்போம். %d, %n இன்புட்டாக வாங்கினதுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறோம்? we are going to for loop. read all the elements using a for loop. For what? For I is equal to 0, I less than n, I plus plus. அதுக்குள்ளார scanf %d %a of I %a of I. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இது வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்தது கீ வேல்யூ. என்டர் த எலமெண்ட் டு பி சர்ச், என்டர் த வேல்யூ டு பி சர்ச் அப்படின்னு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணி கீ வேல்யூவை இன்புட்டாக வாங்க போகிறோம். என்டர் த வேல்யூ டு பி சர்ச் வித் இந்த அரே. அந்த அரேக்குள்ளார எந்த எலமெண்ட்டை எந்த வேல்யூவை சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேன் ஆஃப் %d %key அப்படின்னு சொல்லி அந்த கீயை நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம்? ரீட் கீக்கு அப்புறம் ஃபவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்கோம். பட் ஃபவுண்டை நம்ம இங்கே ஆல்ரெடி 0ன்னு போட்டுட்டதுனால இதை விட்டுட்டு இங்கே வரும். இங்கே ஒரு ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் I is equal to 0, I less than n, I plus plus. உள்ளார வந்து என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்? இஃப் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, அதனால நான் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணல. ஓகே, இதை அப்படி எழுதுறோம். இஃப் வாட் கீ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்னு சொல்லி செக் பண்ணுறேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா 2 வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. இதை ட்ரூவாக இருந்ததுன்னா 2 வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால இப்போ ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறோம்? ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு செட் பண்ணுறோம். பொசிஷன் ஈக்குவல் டு ஐ வேல்யூ என்னவோ அதை எடுத்து அப்படியே பொசிஷன்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் டைப் போட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வி ஹவ் கம்ப்ளீட்டட் அப் டு திஸ். இது வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லூப் விட்டு வெளியில் வந்த உடனே அந்த ஃபவுண்டு வந்து 0 இருக்கா 1 இருக்கான்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். இஃப் ஃபவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, ஃபவுண்ட் ஈக்குவல் டு 1னா எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அரேக்குள்ளர அப்படின்னு சொல்லி அர்த்தம். வி டிஸ்பிளே. ஓகே, த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் பொசிஷன் %d அப்படின்னு போடுறோம். எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் பொசிஷன் அப்படின்னு போட்டு 3, 4, 5 ஏதோ ஒரு நம்பர் 1 வரும். என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்? பொசிஷனை டிஸ்பிளே பண்ண போகிறோம். பிஓஎஸில் தான் எந்த எலமெண்ட் எந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது.
எல்ஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா printf the element is not found within the array அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். தட்ஸ் ஆல். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். we get an error expected semicolon before the for loop. expected இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன்ல போடல சார். இப்போ வந்து பாருங்க அவுட்புட்டை என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரேன்னு சொல்லி கேட்குது. ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அஸ் 10 வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்க போகிறேன். 10 வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் என்ன கேட்குது, என்டர் த வேல்யூ டு பி சர்ச்டு வித்தின் த அரே. இதுக்குள்ளார இருக்கிற ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணணும். எந்த வேல்யூவை சர்ச் பண்ணால் நம்ம ஃபார் வில் டேக் 85 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் பொசிஷன் 5 அப்படின்னு சொல்லி எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதாவது இது 0th பொசிஷன் 1 2 3 4 5. ஸோ 85 வந்து எனக்கு 5th பொசிஷனில் இருக்கிறதுனால த எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட் அட் பொசிஷன் 5 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமில் சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இல்லாத ஒரு எலமெண்ட்டையும் நம்ம கொடுத்து பார்ப்போம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே 10 எலமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். வேல்யூஸ் 10 வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்துட்டேன். சர்ச் கீ இதில் இல்லாத ஒரு எலமெண்ட் 99 இல்லைனா வந்து 5 எடுத்துப்போம். 5ன்னு ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். என்ன ஆன்சர் வந்திருக்கு, த எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் வித் இன் த அரே அப்படின்ட்டு ஆன்சர் வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். புரிஞ்சுதா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ரைட், டேக் டவுன் த ப்ரோக்ராம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். Yes, sir. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறத மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நான் கிளாஸில் இங்கே போடுற ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எழுதி முடிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸை இதோட நம்ம முடிச்சுக்கலாம்.